இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைன் வந்து ரன்னிங் நம்ம 2 ஒயர் சேர்த்து வச்சு போட்டோம். அதுக்கு மேலே ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் முடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே திரும்பவும் 2 ஒயர், அந்த 2 ஒயர் வந்து இந்த நாட்டிலேருந்து போகிற ஒயரும் இந்த நாட்டிலேருந்து போகிற ஒரு ஒயரையும் சேர்த்து வச்சு போடும்போது இந்த 2 நாட்டுக்கு இடையில சிங்கிள் நாட்டு இந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு. அதை கவனித்து போடணும் நம்ம. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஹெக்ஸகன் ஷேப் வந்து கிராஸ் வைஸில் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், இதுலேருந்து போகிற ஒரு ஒயரும் இதுலேருந்து போகிற ஒரு ஒயரையும் சேர்த்து வச்சு போடும்போது இந்த ஃபஸ்ட் லைனில் போட்டால் 2 நாட்டுக்கு இடையில இந்த சிங்கிள் நாட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2 நாட்டுக்கு இடையில மேலே ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். அதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த நாட்டு கிடைக்கும். இப்போ நம்ம போடும்போது இப்போ இதுக்கு அடுத்த லைன் வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போடுவோம். எனக்கு அந்த ரன்னிங் ஒயர் முடிஞ்சிடுச்சு. அதனால் நான் இப்போ வேறு ஒயர் எடுத்திருக்கேன். எங்கேருந்து வேணும்னாலும் நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டேன். இப்போ நான் சைட்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நாட். இப்போ இது ஒவ்வொரு நாட்டிலேருந்தும் நமக்கு 2 ஒயர் போகும். நான் இதில் ஃபஸ்ட்டு ஒரு நாட்டிலேருந்து ரைட் சைட் போகிற நாட்டு எடுத்துருக்கேன், லெஃப்ட்டு விட்டுருக்கேன். சரிங்களா? இப்போது அடுத்தது வந்து அடுத்த நாட்டில் 2 ஒயர் போகுது. அந்த 2 ஒயர்லையுமே இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு இப்போ எல்லா ஒயர்லேயுமே போட போகிறோம். அடுத்தடுத்து நம்ம ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் அடுத்தடுத்த நாட்டில் நம்ம போட போகிறோம். இப்போது அதுக்கு அடுத்த நாட் ஒரு ஒயரில் 2 நாட்டு, ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயர்லேயுமே நம்ம போடுறோம். நான் ஒரு 2 நாட்டு போட்டுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே மேலே ஒரு ஹெக்ஸகனுக்கு இதுக்கு கிராஸ் வைஸில் கிடச்சிருக்கு. இப்போ இன்னொரு நாட்டும் போடுவோம், பார்த்தா நமக்கு தெரியும். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு லைனும் நமக்கு ஹைட் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்க வேண்டியது தான். நம்ம எடுத்த ஒயருக்கு எத்தனை லைன் வருதுன்றதை நான் இந்த பாட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். நாட்டையும் போட்டு பாருங்கள். இது ஒரு ஹெக்ஸகன், இது ஒரு ஹெக்ஸகன். 1 2 3 4 5 6 நாட்டு சேர்ந்த ஒரு அருங்கோண ஷேப் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா 2 நாட். இந்த நாட்டை ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது போட ஆரம்பிக்கலாம். நாட்ஸை நல்லா டைட்டாக போடுங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது அந்த ஒரே ஒரு விஷயத்தை தான். ஏன்னா நம்மளுக்கு பேஸ்கெட்டு ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா அடுத்தடுத்த நாட் போடும்போது நம்ம இன்கேஸ் ஃபஸ்ட்டு அதை டைட் பண்ணிவிட்டு நம்ம போட்டோம்னா சரியாயிடும். நாட்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக போட்டோம்னா நம்மளுக்கு பேஸ்கெட்டு சேல் பண்ணுறவங்களாக இருந்தால் ஈஸியாக நல்லா இருக்குது பேஸ்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். வளன்னு போட்டால் பேஸ்கெட்டுமே சேல் ஆகாது. அதனால் நம்ம போடுறது ஒரு கூட போட்டு சேல்ஸ் பண்ணாலுமே நீட்டாக பண்ணோம்னா கடகடன்னு சேல்ஸ் ஆயிடும். பேஸ்கெட்டை பார்க்கும்போதே வாங்கணுன்ற ஆசை அவங்களுக்கு வரும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம செய்யணும். ஒரு வேலை செஞ்சோம் பாருங்கள். அடுத்தடுத்து இதுக்கு கிராஸ் வைஸில் நம்மளுக்கு ஹெக்ஸகன் கிடைக்குது. இதே மாதிரி தான் அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஒயரும் இந்த ஒயருக்கு போகிறோம். இந்த 2 ஒயரை சேர்த்து வச்சு போகணும். இதுக்கு இடையில அந்த ஃபஸ்ட் நாட்டுக்கு நேர்க்காக வரும், செகண்ட் நாட்டுக்கு 2 நாட்டுக்கு இடையில வரும். சேர்த்து வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பவும் ரன்னிங் ஒயர் வச்சு அடுத்த லைன் போடணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டோம், இதுக்கு சைடில் 2 நாட்டு வந்தது. இப்போ இதுக்கப்புறம் இந்த 2 நாட்லேருந்து போகிற ஒரு ஒயரை வச்சு இந்த ஒயர் போடும்போது நம்மளுக்கு அடுத்தடுத்து கிராஸ் வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் போடணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டோம். இதுக்கப்புறம் இதுலேருந்து போகிற ஒயரும் இதுலேருந்து போகிற ஒயரும் நம்ம எடுத்து ஒரு நாட் போட்டு அதுக்கப்புறம் மேலே ரன்னிங் ஒயர். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நாட்டிலேருந்தும் இந்த நாட்டிலேருந்தும் போகிற அந்த 2 ஒயர், இந்த 2 ஒயரை எடுத்து வச்சு போட்டோம்னா நமக்கு ஃபஸ்ட்டு போட்ட அந்த 2 நாட்டுக்கு இடையில
நேர்க்க கிடைக்கும். இந்த 2 நாட்டுக்கு இடையில கிடைக்கும். இந்த 2 நாட்டுக்கு இடையில போகிற அந்த 2 ஒயர். இப்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொன்னால், இப்போ இந்த நாட்டிலேருந்து இந்த நாட்டு 4 நாட்டு ஒயர், அதில் சென்டர் 2 நாட்டு எடுத்து போடணும். சரிங்களா? ஒரு ஹெக்ஸகனுக்கு இந்த 4 நாட்டிலேருந்து ஒரு ஹெக்ஸகன் உருவாயிருக்கு. அப்படி இருக்கும்போது 2 ஒயர், சென்டர் 2 ஒயர், இந்த சைடு ஒன்று விட்டுடணும், இந்த சைடு ஒன்று விட்டுடணும். அந்த 2 ஒயரை எடுத்து நாட் போட்டுட்டு அதுக்கு மேலே திரும்பவும் ரன்னிங் ஒயர் வச்சு போடணும். இதே மாதிரி அடுத்தடுத்து சைடில் பார்த்து போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் இதுக்கு எவ்வளோ ஹைட் வருதுன்றதை இந்த வீடியோவோட இந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனல் பார்ட்டில் சொல்கிறேன். நீங்களும் இதே மாதிரி போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்த நம்ம 1 by 1 டுட்டோரியலாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து நம்ம எந்த பேமெண்ட் மெத்தடும் கிடையாது, ஃப்ரீயாக தான் சொல்லித்தரோன்றதை நான் இந்த நேரத்தில் இப்போ பாருங்கள். நம்ம இந்த பேஸ்கெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு லைன் வந்து கிராஸ் நாட்டாக 2 ஒயரை சேர்த்து வச்சு நாட்டும், ஒரு லைன் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு போட்டோம். இது மாதிரி நம்ம 8 செட்டு போட்டிருக்கோம். நம்மளுக்கு அப்படி போடும்போது இந்த ரவுண்ட் ஷேப் வந்து 1 2 3 4 5 6 7 8 ரவுண்ட் ஷேப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே நார்மலாக ரன்னிங் ஒயர் வச்சு 3 லைன் மட்டும்தான் போட்டிருக்கோம். இந்த லைன் ஃபினிஷ் பண்ண, இந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணுறது ஒரு லைனும், அதுக்கு மேலே 2 லைனும் நார்மல் நாட் வச்சு ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம். ஒரு லைனை உள்ளுக்குள்ளே மடக்கி இன்செர்ட் பண்ணிட்டோம். நம்ம உள்ளுக்குள்ளே மடக்கி இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த பேஸ்கெட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஹேண்ட் பேக்குன்னு சொல்லலாம், பேஸ்கெட்னு. உள்ளுக்குள்ளே நான் எல்லா ஒயருமே நம்ம இன்செர்ட் பண்ணியாச்சு. நல்லா அவுட்புட் வந்து நல்லா வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்கு. நான் வந்து இந்த பேஸ்கெட்டை இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் போட்டேன். அதாவது நார்மலாக ஸ்கொயர் போட்டு ஹேண்டில் வந்து நார்மல் ஹேண்டில் போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பேகு வந்து மேக்ரம் த்ரெட்டில் போட்டிருந்தாங்க. ஒரு பேஸ்கெட்டு இந்த மெத்தட்லேயும், இன்னொரு பேஸ்கெட் வந்து இதே சேம் மெத்தட் ஸ்ட்ரெயிட்டில் போட்டிருந்தாங்க. நமக்கு அப்படி போடும்போது இதே இப்போது இந்த நாட் ஜாயின் பண்ணோம் பார்த்திங்களா, இப்போ நம்ம அடுத்த லைன் போடும்போது இதுக்கு கிராஸ் வைஸில் நாட் போட்டோம். அந்த மாதிரி போடாமல் இதுக்கு நேர்க்கே போட்டாங்க. அது ஒரு ஷேப்பாக வந்துருந்தது. சரிங்களா? அந்த மாதிரியும் போட்டிருந்தாங்க. 2 பேஸ்கெட் போட்டிருந்தாங்க. நம்ம அதை பார்த்து தான் நம்ம இது போட்டோம். நம்ம ஆல்ரெடி எப்போவுமே வந்து நிறைய இப்போது லேட்டஸ்ட்டாக உட்டன் ஹேண்டில், ஃபைபர் ஹேண்டில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம். அந்த மெத்தடில் தானே இது வந்து நம்ம டேப் கூடைக்கு மேலே ஃபினிஷ் பண்ணுவோம் பார்த்திங்களா. ஃபஸ்ட் நாட்டில் கொடுத்து 3ஆவது நாட்டில் போடுவோம், அப்புறம் 5ஆவது, அது மாதிரி ஒன்று விட்டு ஒன்று போட்டு திருப்பி ரிவர்ஸில் கொண்டு வருவோம். அந்த மாதிரி தான் நான் இந்த ஹேண்டிலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோன்னா நான் இன்னொரு பேக் போட்டுருக்கோம், அதில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதை நான் சொல்லித்தரேன். அந்த மெத்தடில் பாருங்கள், 1 3 5 7 9 அப்படி போட்டு இது 9 நாட்டில் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். திரும்பவும் அந்த ஒரே ஒரு ஒயர் தான் எடுத்தேன், 2 ஒயர்லாம் எடுக்கலை. ஒரு ஒயர் எடுத்து திரும்பவும் ரிவர்ஸில் வந்து நான் இங்கே வந்து உள்ளுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. எந்த விதமான பிசுறும் இதுவும் இல்லாமல் நீட் ஃபினிஷிங்காக நம்ம பண்ணியிருக்கோம். சரி, பேஸ்கெட்டாக இருக்கு. நம்ம ஆல்ரெடி இப்போ நிறைய ஹேண்ட்பேக்ஸ்க்கு சைடில் இந்த மேக்னெட்டிக் லாக் பட்டனை ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்தது. அதுக்கு நம்மக்கிட்ட தான் ஆல்ரெடி நம்ம தான் ஒரு பாக்ஸாக வாங்கி வச்சுருக்கோமே, அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம போடும்போது நம்மளுக்கா அடுத்தடுத்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ண ஒரு டிசைன் நம்ம பார்த்தோம் இன்ஸ்டாகிராமில். பட் ஆனால் வந்து அதை வந்து மேலும் மெருகேற்றது நம்மளோட ஐடியாஸ் தான். அந்த மாதிரி உருவானது தான் இந்த பேஸ்கெட். சரிங்களா? இதில் 2 மாடலில் போட்டிருந்தாங்க. இது ஒரு மாடலும், இதே நாட்டை
இதுக்கு நம்ம வந்து ஒரு நாட் இப்படியும் ஒரு நாட் கிராஸில் போச்சு. நம்மளுக்கு இந்த ஷேப் வந்து கிராஸில் வந்தது. அது வந்து ஸ்ட்ரெயிட்லேயே உள்ளன் த்ரெட்டில் தான், ஒயரில் போடல, உள்ளன் த்ரெட்டில் போட்டிருந்தாங்க பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு சேனல்லையும் சேனலில் இல்லை இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி வந்து வேறு ஒயர், நம்ம நாட்டு ஒயர் கிடையாது, வேறு ஒயரில் அதுவும் போட்டிருந்தாங்க. நம்ம அது மாதிரி போகணும். நம்மளாம் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்க்கணும். இன்ஸ்டாகிராம்ன்றது ஒருத்தருக்கே சொந்தமோ ஒருத்தர் தான் பார்த்து போகணுன்னு கிடையாது, எல்லாருக்குமே போதும். நமக்கு பார்த்தோம்னா நம்ம ஃப்ரீ டைமில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அதில் நம்மளுக்கு ஏதாவது மாடல் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ அதை வச்சு நம்ம ஐடியா பண்ணி போடுறோம். அவ்வளோதான். இது என்னோடது, இது நான் க்ரியேட் பண்ணது அப்படிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. எல்லாருமே எல்லாம் ஒன்று பார்த்து தான் அதர் லாங்குவேஜில் இருக்கிற அந்த சேனல்ஸு அது மாதிரி பார்த்து தான் நம்ம போடுறோம். இது இப்படி தான் போடணும், ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இது வந்து நான் சொல்லிக்கலாம், நான் இந்த அளவுக்கு இவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்து நானே போட்டேன் அப்படின்னு வேணும்னா நான் தான் சொல்லணும். இந்த பேஸ்கெட்டோடது என்னை பார்த்து போட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எந்த விதமான இதுவும் மெஷர்மெண்ட் சொல்லலை, இப்படி தான் போட்டோம், அந்த பேஸை கூட திருப்பி நம்மளாம் இப்படி தான் வரும். ஏன்னா ஆல்ரெடி இது ஒரு பெரிய பேஸ்கெட்டே கிடையாது மாடல். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி பேஸ் போட்டுட்டு இதே ஒரு ரோலில் எல்லோ அண்ட் கிரேயில் நம்ம போட்டிருக்கோம். இன்னொன்று பாட்டம் ஒரு லைனில் போட்டது 4 லைன் பார்டர் போட்டு சென்டரில் அருங்கோணம் போட்டு திரும்பவும் மேலே 4 லைன் போட்டிருக்கோம். அதுக்கு ஹேண்டில் வந்து நான் நார்மலாக இந்த ஹேண்டில் போட்டிருப்பேன், 2 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கோம். அவ்வளோ. அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இது பெரிய இஷ்யூவாக க்ரியேட் பண்ண மாடலு, இதை வந்து காப்பி பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்கன்னு பேசுறது சரி கிடையாது. இது வந்து நம்ம போட்டது இன்ஸ்டாகிராமில். நான் வேணும்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறத நான் காமிக்கிறேன். ப்ளூ கலர்லேயும் க்ரீன் கலர். இன்னொன்று இதே மாதிரி ஹேண்ட்பேக்கும் போட்டிருக்காங்க. நம்ம அடுத்து அதையும் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அதையும் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன் எப்படி போடுறோம் அப்படின்றது. பெரிய ஹேண்ட்பேக், நம்ம ஆஃபீஸ் ஹேண்ட்பேக் எடுத்துன்னு போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹேண்ட்பேக்கும் ஒன்று பார்த்துருக்கேன். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. சரி, அதையுமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுவுமே போட்டுருக்கோம். நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் உங்களுக்கு நியூ பேட்டர்ன்ஸ் நிறைய போட்டு காமிக்கிறேன். இது சிம்பிள் 1 ரோலில் முடிஞ்சிடும். நான் எடுத்த மெஷர்மெண்ட் ஸ்டார்டிங்கில் சொன்ன மெஷர்மெண்ட் ஒயர் வந்து ஷார்ட்டேஜ் ஆகுதா இல்லை நிறைய வேஸ்டேஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம எடுத்தோம். அதுக்கு வந்து சொல்லியிருந்தேன், நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. எனக்கு இந்த மெட்டாலிக் ஒயர், ஸ்ரீசக்ரா மெட்டாலிக் ஒயரில் நான் இந்த பேஸ்கெட் போட்டிருக்கேன். அந்த ஒயர் வந்து எனக்கு நான் எடுத்த 5 ஸ்கேல் கரெக்டாக இருந்தது, கொஞ்சம் கூட மீறலை. ஆனால் நீங்கள் கிளாஸ் ஒயர்லையோ இல்லை பட்டர்ஃப்ளை பிராண்டு இல்லை ஆப்பிள் பிராண்டு அதில் போடும்போது வேணும்னா ஒரு 1/4 ஸ்கேல் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு தாராளமாக, நான் வந்து எப்போவுமே உள்ளுக்குள்ளே அதிகமாக குறைஞ்சபட்சம் ஒரு ஒயரும் நான் ஒரு 10-12 நாட்டுக்காவது இன்சர்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அதனால் கரெக்டாக இருந்தது. இல்லை நான் 4-5 நாட்டுக்கு தான் இன்சர்ட் பண்ணுவேன், எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்கேலு மொத்தத்துலேயே நான் 5.25 எடுத்திங்கன்னா சரியாக வரும். இது 1 ரோலில் இந்த பேக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். சைடில் நான் இந்த மேக்னெட்டிக் பட்டனை வச்சுருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து ஃபைபர், வுட்டு கிடையாதுங்க, நார்மல் ஃபைபர் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஹேண்டில் தான். இது 1 ரோல் பேஸ்கெட் இருந்தால் இதுக்கு பெருசாக வுட்டில் ரொம்ப காஸ்ட்லியாக செலவு பண்ணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இதுவே நல்லா லைஃப் வரும், இதுவே போதுமானது. சரிங்க, நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லை கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரெட்டிஃபை பண்ணுறேன். இந்த ஹேண்டில் வந்து எப்படி போட்டேன்னு திருப்பி சொல்கிறேன். நம்ம டேப் கூடைக்கு மேலே வந்து ஹைட்டு போதும் அப்படின்ற அளவுக்கு நிறுத்திடுவோம். அதுக்கு மேலே நம்ம அந்த ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு டேப்பை சுற்றுவோம். ஃபஸ்ட் ஹோல்ஸில் விட்டுட்டு அப்புறம் 3வது ஹோல்ஸில் 5வது, அந்த மாதிரி நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் நியூ பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த மாடலாக ட்ரை பண்ணி நீங்களும் போடலாம். இந்த பேஸ்கெட் வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஹாப்டாக இருக்கும், ஒரு நியூ பேட்டர்னாகவும் இருக்கும், சைஸும்
இது பட்ஜெட்டபிளாகவும் இருக்கும். உங்களுக்கு இல்லை இந்த ஹேண்டில் வேணாம் நார்மல் ஒயரில் போடுங்க அப்படின்னாலும் ஒயர்லேயும் போட்டுக்கலாம். நார்மல் 3 ஒயரும் இருக்கு இல்லையா, ஹேண்ட்பேக்கு போடுற மாதிரி 3 ஒயர் ஹேண்டில் இந்த நார்மல் ஒயர் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது ஒரு மாடலாக இருக்கும். இல்லை கொஞ்சம் பரவாயில்லை ஒரு பட்ஜெட்டபிள் பேஸ்கெட் தான், இதை வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். 1 ரோல் பேஸ்கெட் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை எங்களுக்கு வேணும் பேஸ்கெட்டாக வேணும் அப்படின்னாலும் நாங்கள் ஆர்டர் எடுத்து இப்போ பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி எங்களுக்கு இது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இத்தனை பேஸ்கெட் வேணும், ஒரு பேஸ்கெட்டாக இருந்தாலும் சரி பல்க் ஆர்டராக இருந்தாலும் எடுத்து இப்போ எங்கள் டீமில் ஒரு சிலர் வந்து நீங்கள் அக்கா ஆர்டர் எடுங்க நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த ஜூன் மந்த்லேருந்து ஆர்டர் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுங்க. நீங்கள் கேட்குற கலர் காம்பினேஷனில் கேட்குற சைஸில் கஸ்டமைஸாக உங்களுக்கு பேஸ்கெட்டை நல்லா ஸ்ட்ராங்காக நல்லபடியாக போட்டு நாங்கள் தருவோம். உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்காக பண்ணி தருவோன்றதுக்கு நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் ஒன்று சாம்பிள் வாங்கி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.